அந்த இங்கே தான் கமல் சாருக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ்அப் போட்டார்ல என்னோட, இது செகண்ட் க்ளோஸ்அப் போடுவார் இப்போ. என்னென்னா அந்த சாங் வந்து ரகு மாஸ்டர் தான் எடுத்தார். அவருக்கு அசிஸ்டன்ட்ஸு கலா மாஸ்டர் வந்து அப்போ தான் வந்த புதுசு. அந்த போன பரதநாட்டியம் சாங் இருக்கே, அது ஆக்சுவலாக ரகு மாஸ்டர் ஃபுல் பிஸி, கலா மாஸ்டர்கிட்ட ஃபுல்லாக கம்போஸ் பண்ணிவிட்டு நீ எடுமா சொல்லிட்டாரு. பாலச்சந்தர் சார் என்ன இந்த ஸ்கூல் கேர்ள் இவெல்லாம் ஆடுவாளா? இப்போ ஆடுவா சார். நான் ஃபுல்லாக டான்ஸ் ஆடி காட்டுனா நீ கலா இல்லை பிரமாதமாக ஆடுறேன் சொல்லிவிட்டு நீ வேண்டாண்டா ரகு இவ்வளோ வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அங்கேருந்து ஃபுல் அவ தான், ஃபுல் கலா மாஸ்டர் தான். எப்போ பாரு எல்லா இடத்துலையும் குற்றால ஷூட்டிங்கில் ஆட வேண்டியது திடீர்னு. பட் ஷி வாஸ் ஸோ ஃபாஸ்ட். ஒரு ரகு மாஸ்டரோட அந்த ஸ்கூலில் ஒரு டேலண்ட் பொண்ணு. ஷி டிட் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப். பாட்டு இப்போ அதே மாதிரி இந்த சாங் வருது காலகாலமாக வாழும். ஒரு ஷாட் வந்து அது நீங்கள்லாம் பார்த்தா அது இப்போ தெரியாது, அது அன்றைக்கி ரொம்ப கஷ்டம். அது லைவ் டிசால்வ் சொல்லுவாங்க. தட் இஸ் ஒரு மூமெண்ட் டு மூமெண்ட் போயிட்டே இருக்கும். சிங்கிள் ஷாட் மாதிரி தெரியும். அதுலேருந்து ஒன்லி திங் வில் கேமராவில் டிசால்வ் ஆகும். அப்போ மிச்சல் கேமரான்னு இருக்கும். அப்போ அது நான் 60s மிச்சல் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 70s 80sலாம் அது ஸ்டோரி. பட் சில இடத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஹியூஜ் கேமரா அது. அதில் லைவ் டிசால்வ் பண்ணலாம். ஸோ ரகு மாஸ்டர் வந்து எனக்கு மியூசிக் சென்ஸ் இருக்குது சுரேஷ். அந்த லைவ் டிசால்வ் வந்து ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணணும். அதில் ஒரு அபர்ச்சர் இருக்கும். ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும், கரெக்ட் டைமிங்கில் க்ளோஸ் பண்ணணும். அண்ட் யூ ஹேவ் டு ரன் த ஹோல் கேமரா. அந்த ஃபுல் சீன் தப்பு பண்ணிட்டேன்னா நான் அந்த பண்ணின டான்ஸ் மறுபடியும் ஷூட் பண்ணணும். அண்ட் ரொம்ப டஃப் அது. ஸோ கேமராமேன் ஹேஸ் டு பி கரெக்ட், என்னோடய டிசால்வ் கரெக்டாக இருக்கணும், டான்ஸஸ் கரெக்டாக இருக்கணும். 3 டேக்ஸ் எடுத்தாங்க சைமில்டேனியஸாகவே. ஒன்று மிஸ் ஆச்சுன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். அந்த ஃபுல் பொறுப்பு எனக்கு. நான் பாட்டுக்கு அந்த ட்ராலி மேல் நிற்கணும், அந்த டிசால்வ் பண்ணணும். பர்ஃபெக்டாக டைமிங்கோடு நான் பண்ணிட்டேன். அப்புறம் ரஷ்ஷாக பார்த்துட்டு தான் கமல் சார் வந்து குட் ஒர்க்னாரு. இதுதான் செகண்ட் டைம் அவர் மேலே க்ளோஸ்அப் போட்டது. ஸோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஷார்ட்டை கூட ஐ ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ் டு டூ இட்.